அனைவருக்கும் வணக்கம். இப்போது நேற்று நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மிஸ்டர் பாரிசாலன் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஞானி மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வருண் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவரும் சேர்ந்து வந்து ஒரு கொலாபரேஷனில் ஒரு சாரி வருண் இல்லை, ஜபாலாம் வந்து எப்படி இதை வந்து எதிரில் உட்காந்து கேட்குறாருன்னு எனக்கு தெரியல. சத்தியமாக அது வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஆதங்கமாகவும் இருந்தது. அதாவது ஒரு தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த தமிழ் தேசியத்தை எந்த அளவுக்கு வந்து இழிவாக நினச்சிருந்தா, அப்போ தமிழ் தேசிய இனத்தை வந்து எந்த அளவுக்கு இழிவான ஒரு மக்களாக நினச்சிருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ பேசுவார் தான் எனக்கு வந்து கேள்வி இருந்துச்சு. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? ஓடாத மானும் போராடாத இனமும் வீழ்ந்து போகும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன மீனிங் எனக்கு நீ யோசிச்சு பாருங்க. அந்த வீடியோ போய் பாருங்க. இது முற்றிலும் தலைவரின் கூற்றுக்கு எதிரான ஒரு விஷயம். நீ போராட்டமே நீ பண்ணக்கூடாது, ஆனால் உனக்கு வந்து எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடச்சிடணும். எனக்கு வந்து வயிற்றுல ஆப்ரேஷனு, வயிற்றுல வந்து கத்தியே வைக்கக்கூடாது, ஆனால் எனக்கு உடம்பு சரியாயிடணும். அந்த மாதிரி ஒரு வீடியோ பேசி வச்சுக்கிறாங்க அவன். அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அப்போ சேகுவேரா வந்து போராடினாரு, அதெல்லாம் என்னது? அரசு ஒடுக்குமுறை எடுத்து சேகுவேரா போராடினார்ல, அப்போ அது என்ன மேட்ரு? இது இப்போ சேகுவேரா இப்படி நினச்சிட்டாருன்னு வச்சிங்களேன். அதாவது இந்த மாதிரி போராடக்கூடாது, நம்ம வெளியில் போய் போராடக்கூடாது, ஆயுதம் ஏந்தக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள் வந்து விடுதலை பெற்றுடணும் அப்படின்னு சேகுவேரா நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகளோட நிலை என்ன? அர்ஜென்டினாலேருந்து ஒருத்தன் வந்து இதில் போயிட்டு போராடுறான் அப்படின்னா அப்போ அவன் எந்த அளவுக்கு வந்து ஒரு போராட்ட குணம் உள்ளவனா இருந்திருப்பான். இது இயல்பான ஒண்ணுங்க. ஒரு அரசு அடக்குமுறையை எதிர்த்து மக்கள் போராடுறதுன்றது ஒரு இயல்பான விஷயம். இதை தான் வந்து நாம் தமிழர் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்குது. இப்போ அண்ணன் சீமான், நான் ஒன்று கேட்குறேன். இப்போ அண்ணன் சீமான் வந்து நம்ம பொருளாதாரம் முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம், நம்ம தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன நம்ம அப்பா அம்மாவை பார்க்கணும், என்ன அந்த மாதிரி நான் வந்து நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இப்படியே அவர் வந்து போராடாமல் அப்படியே இந்த அரசியலை கையில் எடுக்காமல் அப்படியே விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம நிலைமைலாம் என்ன ஆகும்? இதை யோசிக்கணும் நம்ம எல்லாருமே. அவர் ஒரு டைரக்டரு, அவர் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு அவர் பொருளாதாரத்தை வந்து சரி பண்ணிக்கிட்டு கூடவே பார்ட் டைமாக இப்போ இவர் பண்ணுறாரு இல்லையா, மிஸ்டர் பாரிசாலன் பண்ணுறாரு இல்லையா, அந்த மாதிரி பார்ட் டைமாக வந்து அடிக்கடி ஒரு டிவியில் வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பேசுகிறாருன்னு வச்சிங்களேன். இன்னைக்கு வந்து இந்த தமிழ் தேசிய தலைவர் அப்படின்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலை பெற்றிருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ ஒரு மொக்கத்தனமான ஒரு இழிவான ஒரு விஷயத்தை வந்து பாரிசாலன் வந்து புக்கத்தை நினைக்கிறான் பாருங்க. அதுவும் தமிழினத்தை வந்து காட்டி பேசுகிறான். பொருளாதாரத்தில் யாரும் வந்து பாதிக்கப்படக்கூடாதான், கேஸ் யாரும் வாங்கிடக்கூடாதான், ஆனால் வந்து நம்ம வந்து விடுதலை பெற்றுடணுமா? எப்படா முடியும்? அப்படியே எனக்கு சத்தியமாக புரியல. எப்படா நீ சாதிப்ப? எப்படா ஒரு போராட்டம் கூட பண்ணாமல் எப்படா நீ வந்து இன விடுதலை அடைவ? எப்படா இதை வந்து கேட்குறீங்க? 88,000 பேர் எப்படா இதை பார்க்குறீங்க உட்காந்து இந்த வீடியோவை? எனக்கு சத்தியமாக புரியல. அப்போ உங்களோட இன்டென்ஷன் என்னன்னா, ஈவேரா ராமசாமி என்ன பேசினாரோ அந்த அரசியலை வேறு விதமாக பேசுகிறான் இந்த பாரிசாலன். ஈவே ராமசாமி என்ன அந்த காலத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம், நம்ம நாடு தமிழ்நாடு தனிநாடு ஆகணும் அப்படின்ற அந்த கூற்று அந்த போராட்ட கோரிக்கை இருக்கும்போதே எனக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு கேட்காம பின்காலத்தில் எல்லாமே இந்திய ஒன்றியம் வந்து உருவாக்கப்பட்டு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு மொழிவாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாராவது எது பேசினா ராணுவத்தை வச்சு அடிப்பாங்க. சரியா? இதுதானே உண்மை. அப்போது அந்த டைமில் என்ன பண்ணுறாப்புல, தனித்தமிழ்நாடு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாரு. போராட்டம் இல்லை, அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணல, அவர் சொல்கிறாரு. இப்போ பாரிசாலன் சொல்கிறாங்க அது மாதிரி சொல்கிறாரு. முன்னுக்கு பின் முரணான கருத்து. இதே தான் இந்த பாரிசாலன் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கான்.
உட்காந்து வலைதளத்தில். இவனை நம்பி ஒரு முட்டாள் கூட்டம் அவன் பின்னாடி போய் சீரழிஞ்சு போகுது. தமிழ் தேசியத்திலேருந்து அவங்கள எல்லாரையும் அப்புறப்படுத்துகிற வேலையை அப்புறப்படுத்துகிறாங்க. தமிழ் தேசியத்திலேருந்து தமிழ் தேசிய கருத்துக்களை வேறு விதம், அதாவது தமிழ் தேசிய கருத்துக்களே பேசாமல் ஒரு ஒரு ஏங்க நான் என்ன கேட்குறேன், தமிழின் வரலாறே போராட்ட குணம் தானேங்க. அவன் அநீதியை எதிர்த்து போராடுறது தாங்க அவனோட இயல்பு, தமிழனோட இயல்புங்க. அந்த இயல்பை மாட்டுறாங்க அவன். அந்த இயல்பு நீ அந்த போராடாத, உனக்கு பொருளாதாரம் முக்கியம், உனக்கு படிப்பு முக்கியம், உனக்கு வேலை முக்கியம், உன் குடும்பம் முக்கியம். ஏன்டா அந்த மாதிரி சீமானை நான் நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் ஏன்டா அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்திருக்குமாடா? இந்த மாதிரி தமிழ் தேசியம் அப்படின்றது தமிழ்நாட்டில் வந்திருக்குமாடா? நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று உருவாயிருக்குமாடா? அப்போது உன்னோட அரசியல் ரொம்ப தெளிவாக இருக்குது. திராவிடத்துக்கு ஆதரவாக வேலை செய்கிற ஒரு அரசியலை மிஸ்டர் பாரிசாலன் பண்ணுறாரு. நெல்சன் மண்டேலா போராடி இருக்காரு, சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு, பல ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு. என்ன அப்போ இந்த அளவுக்கு போராட்டம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையே. குழந்தை பிறந்ததுலேருந்து போராட ஆரம்பிச்சிருது. அப்போ உனக்கு போராட்டம் தான் உனக்கு வலிக்குது. நான் இயக்கம் சரி, நீ இயக்கம் கட்டி தமிழர்கள் பொருளாதாரத்தை மீட்பேன்ற, எப்படி மீட்ப நான் கேட்குறேன். சவுகார்பேட்டையில் போயிட்டு ஒரு தமிழனுக்கு நீ ஒரு கடை வச்சு தர முடியுமா? நான் உன்னை கேட்குறேன். சவுகார்பேட்டையில் போயிட்டு ஒரு பெரிய கடையை வாடகைக்கு எடுத்து என்ன இல்லை வாங்கி உன்னால் அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண முடியுமா? சொல்லு. உன்னால் முடிஞ்சிடும், உன்னால் பண்ண முடியுமா? இது எப்படி தமிழர் பொருளாதாரத்தை மீட்ப? உன்னோட அரசியல் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னுவாங்க. அது போன்ற அரசியல் தான் மிஸ்டர் பாரிசாலனோட அரசியல். அவர் பேசுகிற அரசியல் இப்போ பின்தொடர இந்த இளைஞர் கூட்டம் கடைசி வரைக்கும் ஆன்லைனில் ஓட்டு அறிவித்து ஆன்லைன்லேயே இனிமேல் நீங்கள் ஓட்டு போட்டுக்குங்க, ஆன்லைன்லேயே நீங்கள் அரசியல் பண்ணிக்கிங்க, அந்த மாதிரி இந்திய அரசியல் சட்டம் அமைப்பு சட்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏதாவது ஒரு இதை உருவாக்குனா அப்போ பாரிசாலன் சொல்கிறது கரெக்டு. வீட்டுக்கு வெளிலே வராமல் வீட்டு உள்ளே வெயில் படாமல் 4x4 ரூமில் உட்காந்துக்கிட்டு போராடிக்கிட்டே தன்னோட அரசியலை ஜெயிக்கலாம். கேடுகட்ட அரசியலை பண்ணிட்டு இருக்கடா பாரிசாலன். கேடுகட்ட அரசியலை பண்ணிட்டு இருக்க. உன்னோட இனத்துக்கு நீ துரோகம் பண்ணிட்டு இருக்க. நீ தமிழன் சொல்ற அந்த தமிழன்ற இனத்துக்கு நீ மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்க. கேவலம் அந்த காசுக்காக நீ விலை போய் இன்னைக்கு ஒரு எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டத்தை மடைமாட்டி விட்டுட்டு இருக்க. அதுவும் சின்ன சின்ன தம்பிகள் உன்னை ஃபாலோ பண்ணுறவனுங்களாம் என்ன ரொம்ப தப்பான அரசியலை பண்ணுற. இது உனக்கு நான் எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா, உங்களோட அரசியல் எவ்வளோ ஒரு தற்கூரித்தனமான அரசியல்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். சரியா? உன்னை திட்டவோ இதுவோன்னு நோக்கம் கிடையாது. உன்னோட அரசியலோட திட்டுற உன்னோட அரசியல் தான் விமர்சிக்கிறேன் தவிர உன்னை திட்டல. உன்னோட அரசியல் ரொம்ப தற்கூரித்தனமான அரசியல். போராடாத இனமும் ஓடாத மானும் வீழ்ந்து போகும், இது தலைவர் சொன்னது. அதுக்கு எதிரான கூட்டணி இந்த இணையதளத்தில் பரப்பிக்கிட்டு இருக்க. சரியா? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ஃபேக்கு, ஹம்பக். அதெல்லாம் நீயே சொல்கிற. இந்திய விடுதலையே ஒரு மாயின்னு சொல்கிற. இந்திய விடுதலை பெற்றுச்சுன்னு ஒரு மாயின்னு வீடியோவில் சொல்லியிருக்க. அப்போ அதை மாதிரியான ஒரு அரசியலை தானே இப்படி செய்ய வர. அப்போ அது புரியுதா? நீ எவ்வளோ ஒரு முன்னுக்கு முரணான கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு தற்கூரின்னு தெரியுதா? நீ பேசுனதையும் மறந்துட்டேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ தமிழ் தேசிய பாதையில் தொடங்க போகிற, இயக்கம் கட்ட போகிற அப்படின்னா தாராளமாக கட்டு. ஆனால் இந்த மாதிரி தற்கூரித்தனமான ஒரு அரசியல் தான் வச்சு தான் நான் வரப்போகிறேன், அதன் மூலமாக தான் நான் விடுதலை அடைய போகிறேன், இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். சரியா? உங்களோட அரசியல் தவறான அரசியல், தவறான பாதையில் தம்பிகளை வழி நடத்துகிறேன். அந்த தம்பிகள் உனக்கு செருப்பால் அடிக்க போகிறானுங்க இன்னும் கொஞ்சம் நாளில் பாரு. நீ இப்போ உன்னோட உண்மையான முகம் கிழிஞ்சு வெளியே வரும்போது உன்னை செருப்பால் அடிக்க போகிறாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். நான் கரெக்டாக சொல்கிறேன், நீ எழுதி வச்சுக்கோ, கண்டிப்பாக இது நடக்கும்.